ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, கனவில் கூடி காணாத ஒரு உச்சத்தை தொட வைக்கும் ஒரு 5 விதிகள் சொல்லுங்க ஐயா. அதாவது உச்சத்தை தரக்கூடிய 5 விதிகள் அப்படின்னா அது பஞ்சமகா புருஷ யோகங்கள்னு சொல்றோம். ரியாலிட்டியில பார்க்கும்போது பல ஜாதகங்கள்ல நம்ம பார்க்கும்போது பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல 1-2 யோகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வேலை செய்யறது இல்லை. பிகாஸ் அஸ்ட்ராலஜி வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்துடைய புகலிடம். அது வந்து சமுத்திரம். இப்ப லக்னாதிபதி வலு வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து உச்சம் தொட வேணும் அப்படின்னாலே உயிர் ஸ்தானத்துக்கு அதிபதியான லக்னாதிபதியுடைய வலு வந்து ரொம்ப முக்கியம். இப்ப சூப்பர் ஸ்டார் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அதுல எதுவும் ஒரு பெருசா என்ன இந்த ஜாதகம் போய் இவ்வளவு பெருசா இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அதுதான் ஜோதிடத்துடைய அற்புதம். சோ உங்களுக்கு வேண்டாத கிரகம் கூட இப்ப என்னுடைய சுய ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா எனக்கு விரோதி கிரகம், லக்னாதிபதிக்கு விரோதி கிரகம் என்னை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிறது. ஸோ அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கொஸ்டின் அண்ட் சப்ஜெக்ட். இப்போ பொதுவில் 10ஆம் அதிபதி வலு என்பது ரொம்ப அவசியம். அதை நம்ம ஒரு வீடியோல பேசியிருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னாதிபதிக்கு அப்புறம் 10ஆம் இட அதிபதியுடைய வலு வந்து 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் இல்ல 10ஆம் அதிபதி திசையை நடத்தினாலும் அங்க ஒரு டர்னிங் இருக்கு. இது ரெண்டும் நம்ம கவனிச்சுக்கணும். இது ஒரு பிளேஸ்மெண்ட். இப்ப 10ஆம் அதிபதி வந்து 11ல இருக்காருன்னா அது உச்சம் தொடக்கூடிய சிக்னல். அதே மாதிரி 10ஆம் இடத்துல விரோதி கிரகம் இருந்து மேலும் கெட்டு போகுது அப்படின்னா 10ஆம் இடத்துல விரோதி கிரகம் மேலும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா உச்சத்தை நீங்கள் தொடப்போகிறீர்கள் என்று அர்த்தம். அடுத்தபடியாக நான் வந்தேன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 5ல இருந்தாங்கன்னு சொன்னா அந்த திசை உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு சொன்னா நீங்க உச்சத்தை தொட ஆரம்பிக்க போறீங்க. பயணத்தை தொடங்கிட்டீங்க. இமயமலை அளவுக்கு புகழ் பெற போறீங்க. 9, 10ஆம் அதிபதி சேர்ந்து 5ல் உட்காரும் போது. அதுக்கு அடுத்தபடியாக மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகர, ராகு உங்க லக்னத்திலிருந்து 3, 6, 11, 12ல இருந்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து 4, 7, 10ல கிரகங்கள் இருந்து அவர் குருவுக்கு 4ஆம் இடத்துல இருந்தார். அந்த ராகு திசை உங்களுக்கு வந்தார். அதுதான் லைஃப் டர்னிங் திசை. உங்களுக்கு உச்சம் தொட போறீங்க. புகழுடைய உச்சத்துக்கு போறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக 5வது சேர்க்கை பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுக்கிரனுடன் தொடர்பு கொள்றார். சமசப்தமா அளவுல 7ஆம் பார்வை அளவுல குருவும் சுக்கிரனும் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இது லக்னத்திற்கு பாதிப்பு இல்லாமல் நடக்கிறது. இந்த அடிப்படையில நீங்கள் உச்சம் தொடுவீர்கள். இப்ப நம்ம 5 விதியை சொன்னோம். இதுல ரொம்ப முக்கியமான விதி ராகு பகவானுடைய விதி. அதற்கு அடுத்தபடியாக தர்ம கர்மாதிபதி விதி. 9, 10க்கான கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்து பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய விதி. இந்த 2 விதியும் மிக முக்கியமான விதிகள். இந்த மாதிரி நடக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசை சுபத்துவ நிகழ்வுல நடக்கும் போது, அதாவது ஒரு பாசிட்டிவா நடக்கும் போது மிகப்பெரிய உச்சம் தரக்கூடிய யோகங்கள் அந்த நபருக்கு கிடைக்கிறது. கனவிலும் காணாத அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொன்னீங்க, அதை நான் பயன்படுத்துறேன். உண்மை, கனவிலும் காணாத உச்சம். இப்போ நீங்க நம்ம வாழ்க்கையில இடத்துல நம்மளாம் ஃபிளைட்ல எல்லாம் போவோம்னு நினைச்சே பார்க்கல. நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். அப்ப கனவுல கூட நம்ம கண்டதில்லை ஏரோப்ளைனுக்குள்ள நுழைவோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏரோப்ளைனையும் நம்ம பயணம் பண்ணியாச்சு. இந்த மாதிரியான அமைப்புகள் தெய்வ சக்தி ஆண்டவன் போடுகின்ற ஒரு பிச்சை தான். முருகப்பெருமான் தரக்கூடிய பிச்சை. இது கிரகத்தின் மூலியமாக அவர் செய்கிறார். ஆக லக்னாதிபதியுடைய வலு இம்பரேட்டிவ், இன்னெவிட்டபிள். அது கண்டிப்பா இருக்கணும், தவிர்க்க முடியாதது. 10ஆம் அதிபதி அடுத்தது. 10ஆம் அதிபதி நல்லா இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நீங்க வந்து உச்சம் தொட போறீங்கன்றது கன்ஃபார்ம். 10ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம், மிக முக்கியம். 1, 5, 9 முக்கியம்பாங்க. நான் 10க்கு அதை விட வேல்யூ கொடுப்பேன். உங்களுடைய கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், லக்னமும் முக்கியம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் லக்னம் முதல் படி. அதுக்கு அடுத்தபடியாக 10. லக்னாதிபதியே 10ல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம். கேந்திர பெரிட்டார், பெரிய யோகம். அவர் வாங்கின நட்சத்திர அதிபதி மட்டும் கொஞ்சம் சுபத்துவமா இருந்தாலும் போறோம், கொஞ்சம் சுபத்துவமா இருந்தாலும் போறோம், கிளர்க் சிஇஓ ஆயிடுவார். கூகுள் சுந்தர் பிச்சை, இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கு.
சாதாரண நிலையில தானே கூகுள்ல சேர்ந்தார் அவரு. அவர் இங்கிருந்து அமெரிக்கா போறதுக்கு பணமே இல்லை. அவரு கூகுள் சிஇஓவா நான் வரப்போறேன்னு கனவுல நினைச்சிருப்பாரா? அவர் சுய சாதகனம் மட்டும் இல்லை, இருந்தாலும் அவருடைய அமைப்பை ஒரு உதாரண கோளா காமிக்கிறேன். ஒரு ஆள் இன்னைக்கு 3000 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஆள். உலகத்துல மிகப்பெரிய ஆளுமை மிக்க மனிதர்களில் அவரும் ஒருவர். எப்படி ஆளு ஒல்லியா வெடையா அப்படி இப்படி இருக்காரு. ஜாதகம் நீ சொல்றத பார்த்தா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையில இருக்காங்க அப்படின்னா அந்த நல்ல தசாபுத்திகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட் ஓபன் ஆயிரும். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, அதிசயப்படக்கூடிய அளவுக்கு ஓப்பன் ஆகும். நான் ஐடி துறையில பணி புரிஞ்சிட்டு இருந்தேன், பெரிய பதவியில. அது உங்களுக்கே தெரியும், வெளிநாட்டில் இருந்தேன் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. எனக்கும் அஸ்ட்ராலஜி ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் கிடையாது. அப்போ அஸ்ட்ராலஜிக்குள்ள நான் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வரணும்னு நான் என்னோட ட்ரீம்ல நினைச்சது கிடையாது. தெரியும், வீக்கெண்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், கன்சல்டேஷன் பண்ணுவேன். பட் இந்த அளவுக்கு ஃபாலோயர்ஸ், என் வேலையே விட்டுட்டு மெயின் ஸ்ட்ரீமாவே அஸ்ட்ராலஜி தான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற அளவுக்கு தெரியாது. அப்போ அவ்வளவு லட்சம் சம்பளம், வெளிநாட்டில் வேலை, அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இதுதான் சர்வீஸ் பண்ணலாம், ஜனங்களுக்கு ஏதாவது நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு நம்ம வரோம். அது எப்படி நடக்குது? தசாபுக்தி மாற்றங்களில் நடக்குது. ஒரு க்ஷணமாவது நான் நினைச்சிருப்போமா நம்ம அஸ்ட்ராலஜி தான் பண்ண போறோம்? நான் இருந்த இடத்துக்கு அங்க எனக்கு பிஆர்லாம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இங்க அஸ்ட்ராலஜி தான் பண்ண போறோம்னு நினைச்சிருப்போமா? இல்லை, நினைச்சதே கிடையாது. அப்போ தசாபுக்திகளுடைய அந்த அந்த ஸ்தான பலம் அது என்ன பண்ணணும்னா ஆளுடைய போக்கையே மாற்றும், டோட்டலா மனிதர்களை சேஞ்ச் பண்ணும். இன்னைக்கு நான் மிகப்பெரிய நடிகர்களுக்கு பார்க்கிறேன், மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு பார்க்கிறேன், மிகப்பெரிய வியாபார ஜெயின்ஸ் பிசினஸ் மேக்னட்ஸ்க்கெல்லாம் பார்க்கிறேன். அப்போ அவர்கள்லாம் டிவியில பார்த்துருக்கோம், நேரில் சந்திச்சு அவங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்க, நம்மளுடைய ஃபேன் அவங்க அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டு அதெல்லாம் ஒரு அதிசயத்துடைய உச்சம். அப்ப அதெல்லாம் நடக்குது இல்ல? எப்படி நடக்கும்? ஒரு ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்றேன், பெரிய நிறுவனம், நல்ல சம்பளம், வெளிநாட்டு வேலை, வாரத்துக்கு ஒரு நாள் ஆபீஸ் போனா போறோம், 4 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஜாலியா இருந்தோம். அப்ப அங்கிருந்து நம்மளை மாத்துதுல. தசாபக்திகளுக்கு அவ்வளவு வலு உண்டு. அதாவது நீங்க கேட்டீங்க 5 அமைப்புகள்னு கேட்டீங்க, அந்த 5 அமைப்புகள்ல 5 யோகங்களே சொல்லலாம். குரு பகவான் லக்னத்தோட 1, 4, 7, 10 ஆட்சி உச்சம் அடைந்திருந்தால், வக்ரமாகாமல், அது அனப்ப யோகத்தை தருகிறார். அனப்ப யோகம் மிகப்பெரிய அறிவு, ஞானம், மிகப்பெரிய தெய்வீக அறிவு, தெய்வீக ஞானம், ஆன்மீகம், இதெல்லாம் கொடுப்பார். உங்க அறிவுக்காக அரசர்களும் உங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். எந்த கிரகம் உதவுதுங்க அனப்ப யோகத்துக்கு? குரு. குரு பகவான் 1, 4, 7, 10 இடங்களில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வரக்கூடியது அனப்ப யோகம். அடுத்தது சுக்கிரன், இதே 1, 4, 7, 10 இடங்களில் ஆட்சி பெற்றிருந்தால், உச்சம் பெற்றிருந்தால் மாளவிக யோகம்னு சொல்றோம். லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்றோம். கொட்டும் காசு. ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு மாளவிக யோகம் இருக்கு, 10 சாமி பிள்ளை தெரு ட்ரிபிளிகன்ல இருக்கான்னா அங்க காசு இருக்கு. 18 சாமி பிள்ளை தெரு போயிட்டா காசு அவன் கூட போயிடும். அந்த பணம், லக்ஸரி, காஸ்மெட்டிக்ஸ், நல்ல காரு, பங்களா, இவங்க ஒன்றும் வேலை செய்யறதில்ல, எவரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறது இவங்க அனுபவிக்குது. அது மாளவிக யோகம். செவ்வாய் பகவான் 1, 4, 7, 10 இடங்களில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் ருசக யோகம். ஒரு பெரிய தலைவர் சொன்னாலும் கேட்க மாட்டான், ஆனா இந்த ஆள் சொன்னா கேட்டுருவான். அந்த டாமினேட்டிங் பவர் அது கிடைக்கும். அதே சனி பகவான் 1, 4, 7, 10 இடங்களில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் சசமகா யோகம்னு சொல்றோம். மக்கள் செல்வாக்கு போயிருந்தா எல்லாருக்கும் இவர் தான் பிடிக்கும். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இப்ப காலேஜுகள்ல ஒரு பையன் இருப்பான், அவனை சுத்தி ஒரு 10 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அந்த பையன் தான் மெயின். அது மாதிரி சசமகா யோகம். அதுக்கு அடுத்தபடியாக புதன் பகவான் 1, 4, 7, 10 இடங்களில் அமர்ந்திருந்தால் பத்ர யோகம். நல்ல கணக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வணிகம், இ காமர்ஸ், வியாபாரம் தெரிந்த நுணுக்கங்கள், வங்கிகளில் பெரிய பதவிகள், இதெல்லாம் இந்த யோகம் தரக்கூடியது.
ஆக எவ்வளவு பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருந்தாலும் அடிப்படையில் லக்னாதிபதி வலு இல்லைன்னா அந்த யோகங்கள் வேலை செய்யாது. லக்னாதிபதி வலுவா இருந்தால் கொஞ்சோண்டு சின்ன யோகம் இருந்தால் கூட பெரிய அளவுல பலன்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த தசாபுத்திகள் நடக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்கணும், சரியான நேரத்தில் நடக்க வேண்டும். 72 வயசுல எனக்கு சுக்கிரதசை சார் அப்படின்னா 72 வயசுல உங்களுக்கு சுக்கிரதசை வந்தா என்ன, சுரேஷ் தசை வந்தா என்ன, உங்களுக்கு எல்லா தசையும் ஒரே தசை தான். சரியான நேரத்தில் நடக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். சிறப்புங்க, ரொம்ப அற்புதம் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம்.